வணக்கம். இந்த பதிவில் மல்லிகைப்பூ அதிகம் பூக்க சில டிப்ஸ் பார்க்கலாங்க. கடந்த வருடங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளை நீங்கள் ட்ரிம் பண்ணி விடலாம். இந்த நேரம் சரியாக இருக்கும். நீங்கள் சென்ற மாதமே கூட ட்ரிம் பண்ணி விட்டுருக்கலாம். அப்படி நாம் கட் பண்ணி கவாத்து செய்யும் பொழுது இப்படி அழகாக நிறைய துளிர்களோட புதிய புதிய துளிர்களோட மொட்டுக்களும் சேர்ந்தே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மொட்டுக்களும் வைக்க ஆரம்பித்தாச்சு. இனி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாதங்களுக்கு நமக்கு மல்லிகை பூக்கள் மாடி தோட்டமே பூத்து மணக்கப்போகுது. இப்படி நாம் வளர்க்குற இந்த மல்லி செடிகள் பல ஆண்டுகள் நம்மிடம் இருக்கக்கூடியது. மற்ற செடிகள் சில இல்லாமல் போகலாம். ஆனால் மல்லிகை செடி மட்டும் பல வருடங்கள் ஆனாலும் நம்ம வீட்டில் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற செடிகள் எல்லாமே 5 வருட செடிகள். சின்ன பேக்கில் வளர்ந்துக்கிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த வருடம் 2 மாதங்களுக்கு முன்பாகவே பெரிய பேக்கில் மாற்றிட்டோம். 18க்கு 18 பேக்கில் மாற்றிட்டோங்க. 12க்கு 12 பேக்கில் இருந்தது. இப்போது 18க்கு 18 என்ற அளவில் நாங்கள் மாற்றி நல்லாவே ஹெல்த்தியாக வேர் விட்டு வளர்ந்து இப்போ மொட்டுக்களும் வைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த சீசனில் நமக்கு மல்லிகை செடிக்கு மிகவும் பிடித்தமான மீன் அமிலம் உரமாக கொடுக்கலாம். இந்த மீன் அமிலம் தயாரிப்பதற்கான வழிமுறைகள் பிளேலிஸ்டில் இருக்குது. அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த மீன் அமிலம் தயாரித்து 10 ml 1 லிட்டர் தண்ணிக்கு கலந்து நாம் செடிகளுக்கு ஊற்றி விடலாம். ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம். இது மிகச்சிறந்த உரம். நீங்கள் எத்தனை உரம் கொடுத்தாலும் இந்த மீன் அமிலத்துக்கு ஈடாகாது. அதே சமயம் நீங்கள் மாற்றி கொடுக்கணுன்னா கடலை பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம், கடுகு பிண்ணாக்கு கரைசல் கொடுக்கலாம். அதெல்லாமே நைட்ரஜன் ஃபெர்டிலைசருக்குரியதாக இருக்கிறதுனால பூக்கிறதுக்குன்னு பார்க்கும்பொழுது இந்த மீன் அமிலம் கொடுத்தா பைரூக்கியாக இருந்து செயல்படும். அடுத்ததாக வாழைப்பழத்தோல் கரைசல் கொடுக்கலாம், பொட்டாஷ் கொடுக்கலாம். கெமிக்கல் ஃபெர்டிலைசராக கடைகளில் பொட்டாஷ் வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்படி 2-3 உரத்தை மாற்றி மாற்றி கூட நீங்கள் கொடுக்கலாம். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் கட் பண்ண மாதிரி துளிர்களின் முனைகளை நாம் கட் பண்ணினோம். எந்த கிளையில் நமக்கு மொட்டு வைக்கலையோ அந்த கிளையை இப்படி முனைப்பகுதியை நீங்கள் கிள்ளி விட்டிங்கன்னா, கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா பிரான்ச்சஸ் அதிகமாக வந்து பூக்களின் எண்ணிக்கை அதிகமாகும். இப்படி வர வர நம்ம தொடர்ந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூக்க நல்லா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக பூ வந்த பிறகு நாம் இப்படி கட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடணும். அடுத்தடுத்து நம்ம உரம் கொடுத்து பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்திக்கணும். 10 நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டி தெளிச்சிருங்க. அப்புறம் என்னங்க, நாம் நிறைய பூக்களை பறிக்கலாம் இனி வரும் காலங்களில். தேங்க்யூ.